இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வில்லிவாக்கத்தில் ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கிற ஒரு மண்பாண்ட கடைக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் சீசன் இல்லையா? இந்த பொங்கலுக்கு வந்து பாரம்பரியமாக எல்லாருமே பொங்கல் வைக்கிறது இந்த பொங்கல் பானையில் தான். ஏன்னா இது வழக்கமாக பரம்பரையாக அப்படியே வந்துனே இருக்குது. பாரம்பரிய ஒரு இது வாங்க அந்த மாதிரி பொருட்களை வந்து இங்கே ஒரு அம்மா வந்து நிறைய பேர் இங்கே இருக்குது, ஷாப் நிறைய இருக்குது. இதில் இந்த அம்மா கிட்ட தான் நான் வந்து இப்போ வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, வாங்க பார்க்கலாம். இதில் பானைகள்லேருந்து குட்டி அடுப்புலேருந்து அகல் விளக்குலேருந்து பருப்பு சட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. வாங்க அவங்களே ஃபுல் டீட்டெயில்டாக நம்மளுக்கு சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். அம்மா வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஈஸ்வரிங்க. ஈஸ்வரி அம்மா கடைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இது என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பெயிண்டிங் பண்ணுறோம்மா. பொங்கல் பானை பெயிண்டிங். பொங்கல் பானைக்கு எத்தனை வருஷமா இங்கே கடை வச்சுருக்கீங்கம்மா? இது பூர்வீகமாக 50 வருஷமாக இருக்குமா. எங்கள் மாமியார் இருந்தாங்க, அவங்க இறந்து இப்போது 16-18 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள் வரோம் கடைக்கு. இப்போ உங்களுக்கு சீசன் இது இருக்கா இல்லை இது எப்போவுமே பெயிண்ட்? எப்போவுமே பெயிண்டிங் எப்பவும் பண்ண மாட்டோம். கல்யாண பானைக்கு தான் பெயிண்டிங் பண்ணுவோம். இந்த பொங்கல் பானைக்கு பெயிண்டிங் பண்ணுவோம். கடை எப்போவுமே இருக்கும். கடை எப்போவுமே இருக்கும். இப்போ இந்த பொங்கல் பானை அப்படின்றது வந்து பாரம்பரியமாக இது பர்டிகுலராக ஏதாவது இருக்கா? 3 பானை வாங்கணும், 2 பானை வாங்கணும் கிடையாது. 3 பானை 2 பானை அவங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ வாங்கிப்பாங்க. இப்போ பொங்கலுக்கு என்ன மாதிரி பானைலாமா வாங்கின்னு போவாங்க? இப்போ சிலர் பெயிண்டிங் வாங்குவாங்க, சிலர் சாதா பானை வாங்குவாங்க. இந்த மாதிரி ஆமாம், சாதா பானை வாங்குவாங்க. வேற என்ன வாங்குவாங்க? அடுப்பு, புது அடுப்பும் வாங்குவாங்க. அடுப்பு வாங்குவாங்க. அவங்க பழக்கம் எப்படியோ அடுப்புல அதுக்கு ஏற்ற மாதிரி அடுப்புல வைப்பாங்க. அது முன்னே இந்த பழம் எடுத்து அடுப்பு மாதிரி வச்சு செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது, இடமும் இல்லை. இடம் கிடையாது, எல்லாம் ஃப்ளாட்டுங்கள இருக்கிறதுனால அடுப்பு வாங்கிப்பாங்க. சிலர் கேஸ்லயே வச்சுக்கிறாங்க. எப்படி அவங்க எப்படி வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பானை மட்டும் உங்களுக்கு வந்து பொங்கல் போது பெரிய பானை வந்து சின்ன பானையாச்சும் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சட்டியாச்சும் ஒன்று வாங்கிட்டு போவாங்க. ஓகே, இந்த பாருங்கள், இவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். இந்த அடுப்பு, பருப்பு சட்டி, பருப்பு கடையிறது, நம்ம அதெல்லாம் பருப்பு கடையிறது, சாம்பார் வைக்கிறது, எல்லா சட்டியுமே இருக்குது. எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இதில் கருப்பு ஒன்று வந்திருக்கு இல்லையாம்மா? இது எப்படி? இது வந்து கருப்பு 2 சூளை வைக்கிறதுங்க. இது கருப்புனா 2 சூளைகளை வைக்கிறது. ஒன்று இந்த மாதிரி சிகப்பா இந்த மாதிரி போட்டுருவாங்க. அது இன்னொரு வாட்டி சூளை வச்சு புகை போகாமல் அப்படியே மூட்டமாக வச்சுருவாங்க. புகை போகாமல் இருந்தால் அந்த புகையெல்லாம் உள்ளே அடைஞ்சி கருப்பாயிடும். ஆமாம், 2 வேக்காடு அது. இது 2 வேக்காடு. இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ஒரு வேக்காடு. சிகப்பானோடனே நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் பட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான். மண்ணு தான். ஓகே, ஒரே மண்ணு. பட் வந்து இதை 2 தடவையாக வைக்கிறதால அந்த கருப்பு கலர் வருது ஜாஸ்தி. அதுக்கு கருப்பு கலருக்கு. இப்போ பாருங்க, பானை வந்து சின்ன பானையிலேருந்து அப்படியே வருது பாருங்க, பெரிய பானையிலேருந்து. இவங்களே பாருங்க ஒர்க் பண்ணுறாங்க அழகா. இதை பாருங்க, அழகா ஒரு பானையில் அழகா இவங்களே ஒரு டிசைன்லாம் போடுறாங்க. ஏன்னா பொங்கலுக்கு வந்து டிசைன் போட்டதும் வாங்குவாங்கன்னா பிளெயினாக இருக்கிற பானை அந்த மாதிரி வாங்குவாங்க. சின்னது இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழா வச்சு தண்ணி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஆமாம், குழா வச்சு சின்னதுலேருந்து பெருசு வரையும் 20 லிட்டர் தண்ணி கேன் கவுக்குற மாதிரி. இப்போ வெயில் காலத்துக்கு உங்களுக்கு இது நல்லா போகும் இல்லையாம்மா? வெயில் காலத்துக்கு போகும்மா. நல்லா தண்ணி சில்லுன்னு வெட்டி வேர்லாம் போட்டு. ஆமாம், அவங்க வாங்கிட்டு போயிட்டு வெட்டி வேர் போடுவாங்க. நன்னாரி இது எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன தேவை இதுவோ அதை போட்டு தண்ணி. சரிம்மா, இன்னொன்று, இப்போ பொங்கலுக்கு சாதாரணமாகவே இங்கே கடை இருக்கும். இப்போ கோவிலில் உற்சவம்லாம் வரும்போது நீங்கள் அந்த மாதிரி இடத்துலையும் போய் கடையெல்லாம் போடுவீங்க? கடை வந்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் போக மாட்டோம். இந்த ஆடிச்செவ்வா வருது இல்லைங்க? ஆமாம், சிவன் கோயில் அகதீஸ்வரர் கோயில் ஆடிச்செவ்வா, வில்லிவாக்கம் அகதீஸ்வரர் கோயில். அது மட்டும் 5 வாரம் போடுவோம். செவ்வாய் 5 வாரம் கடை போடுவோம், அவ்வளோதான். அங்கே என்ன மாதிரிலாமா பொருள் போகும்? அங்கே வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும். விளையாட்டு பொருள்லேருந்து சட்டிப்பானையிலேருந்து இன்னும் டிசைன் பொருள், பீங்காம் பொருள் எல்லாமே இருக்கும். எல்லாம் என்ன 4 ஜனம் வரும் இல்லை, எது விரும்பி வாங்குவாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி அடுப்புலாம் எவ்வளோமா ஆகும்? இந்த அடுப்பெல்லாம் 200 வரும். 200. இது வந்து இங்கே இப்போ அடுப்பு கிடையாது, மாதிரி மானாமதுரையிலேருந்து வருது. மானாமதுரையிலேருந்து வருது. அதுக்கு என்னம்மா ஸ்பெஷல் மானாமதுரையிலேருந்து வருது? அது சைஸ் அங்கே செய்கிறது அந்த மண்ணு தான். அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி அந்த அடுப்பை அழகாக செய்வாங்க. இதெல்லாம் இங்கே பெரிய பழத்துலேருந்து வருது இந்த அடுப்பெல்லாம்.
ஓ இந்த அடுப்புலாம் வந்து பெரிய பாளையத்துலேருந்து. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மண்ணு தான். ஆனால் அந்த ஊரில் அந்த மாதிரி மாடல் போடுவாங்க, இது வந்து இந்த மாதிரி போடுவாங்க. அதான் வித்தியாசம். இப்போ மானாமதுரை ஊரோட அடுப்பு எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நல்லா இருக்குது, அழகாகவே இருக்குது. இது விறகு அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணலாம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாளையத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடுப்பு எல்லாமே இதெல்லாம் மானாமதுரையிலேருந்து வருது. பாவம் இதுலேயே வந்து சிலது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வரும்போது எல்லாமே உடஞ்சி வந்துடும். பாவம் அதையும் வந்து அவங்க வந்து அந்த இதையும் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ மழை காலத்துலலாம் எப்படிமா அவங்களுக்கு பிஸ்னஸ் மழை காலத்துலலாம் டல்லுதாங்க. இப்போ பொங்கல் டைமுக்கு நிறைய வருவாங்க. பொங்கலுக்கு அது சீசன். கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை தீபம் அகல் விளக்கெல்லாம் விற்கும், டிசைன் விளக்கு எல்லாம். இந்த வருஷம் வியாபாரம் இல்லை, மழையாயிடுச்சுங்கள, மழையானதால. ஆமாம், வியாபாரம் கிடையாது, எதுவுமே வியாபாரம் இல்லை. இதுவும் எல்லா ஊர்லேருந்தும் அந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. ஆமாம் ஆமாம், அது கூட இது பாண்டிச்சேரி ஐட்டம் வரும், அது விருதாச்சலம் இது வரும், அந்த மாதிரி ஒரு இடத்துல வரும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்களே கொண்டாந்து கடைக்கு வித்துட்டு போயிடுவாங்க. இப்போ சில பேர் உங்ககிட்ட இருந்து வாங்கின்னு போய் நிறைய பல்காக எடுத்துன்னு போய் கூட விற்பாங்க இல்லையா? ஹோல்சேலில் நீங்கள் கொடுப்பீங்களா அந்த மாதிரி? கொடுப்போம்மா. சரி, எனக்கு அந்த பருப்பு கடையிற சட்டி மட்டும் கொஞ்சம் காமிங்கம்மா. என்னென்ன இருக்குது உங்கள் கடையில் அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், அழகாக இந்த பானைக்கு பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுட்டாங்க. இது பருப்பு கிடையாது. அதுக்கு என்னம்மா ஸ்பெஷல்? கல். ஓ, கல் பதிஞ்சாதான் கீரை எல்லாம் மசியும். கீரை, பருப்பு, கீரை எல்லாமே. சரிம்மா, இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இதை யூஸ் பண்ணணும்? நிறைய பேருக்கு தெரியல இல்லையா? இது வந்து ஃபர்ஸ்ட் சாதம் வடிக்கிறோம்ல, அந்த கஞ்சி ஊற்றி வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே. இது வந்து குழம்பு சட்னி. இது குழம்பு சட்னி. குழம்பு வைக்கிறது எல்லாம் குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு எல்லாமே வைக்கலாம். ஆமாம், சூப்பர். எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் யூஸ் பண்ணணும். ஆமாம், வடிச்ச. இப்போ நிறைய வீட்டில் கஞ்சே வடிக்கிறது இல்லை இல்லையா? தண்ணியில் முக்கி வச்சிருவாங்க. முக்கி வச்சுட்டு நம்ம அரிசி கழுவுறோம்ல, ஆமாம், அந்த தண்ணி ஊற்றி கேஸில் வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிட்டு செய்வாங்க. அடுத்தது அது ஒன்று இருக்குமே, மடக்கு மாதிரி. இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் மாதிரி, கல்யாணத்துக்கு ஐயர் வாங்குவாங்க, கல்யாணம் இந்த அட்சதை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கு பறவைக்கு தண்ணி வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ். சூப்பர். ஓகே. எல்லாத்துக்கும். அது என்னம்மா சட்டி? அது இன்னொன்று கீரை கடைய சட்டி சின்னது, இது குழம்பு சட்டி சின்னது. ஓ, சின்னது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பெருசு, இதுலயே கீரை கடையிறது சின்னது, இது வந்து சாம்பார். அதே மாதிரி சட்டியில் கூட 3 சைஸ். ஓ, இதுமா இப்போ பாருங்க, இது இன்னொன்று அகலமாக நல்லா இருக்கு. ஆப்பச்சட்டின்னு வாங்க, மீன் சட்டி. ஓ, ஓகே. இதில் என்ன ஆப்பச்சட்டின்னு சொன்னீங்களா? ஆப்பம் செய்யலாமா? ஆப்பம் செய்யலாம். இப்போ இதில் ஆப்பம் செய்கிறாங்க, செய்யறது இல்லை. இப்போ திருப்பி வந்து எல்லாருமே வந்து நம்ம பழைய பாரம்பரிய இதுக்கு வந்துட்டோம். இது வந்து பழகிடணும். ஃபர்ஸ்ட் பொரியல் எல்லாம் அது செஞ்சு பழகிட்டோன்னா ஆப்பம் செய்யலாம். இப்போ இதுலேயே வந்து ஆப்பத்துக்குன்னு தனியாக ஒரு கடாய் வருது இல்லையா நம்ம இதில்? அது இருக்கா? இதே தான். ஓ, இது சிகப்புலையும் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை மட்டும்தான் ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே இருக்கு, சிகப்புலையும் சின்ன கடாய் இருக்கு. இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கடாய் இதுலயே வந்து பெரிய கடாய் இருக்கு. நல்ல பெரிய ஃபேமிலிக்கு நல்லாவே வரும் இல்லையா? இதுலேயே வந்து கருப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரிலேயே நம்ம செஞ்சுட்டு கூட இதுலேயே கூட ஆப்பம் செய்யலாம் அப்படின்றாங்க. அதை பாருங்க, குட்டி குட்டியாக பானைகள் எல்லாமே இருக்கு. ஐயர் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த குட்டி குட்டி பானை. இந்த பெரிய பானை வந்து கிரகத்துக்கு கலசம், தேங்காய் வைக்கிறதுக்கு கலசம், கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே இருக்கு. இப்போ கல்யாணத்துக்குலாம் கேட்கும் போது கூட இந்த பெயிண்ட் அடிச்சு வாங்குறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு முதல்லயே உங்ககிட்ட வந்து சொல்லணுமா? பெயிண்ட் பண்ணி ஒரு மாதம் இருக்கும்போது, 10 நாள் இருக்கும்போது வந்து சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு மண்டபம் பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. மண்டபத்தில் எடுத்து போய் தூரமாக இருந்தால் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே இடமானா நாங்களே கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு. அகல் விளக்குலயே நிறைய மாடல் இருக்கு இல்லையா? ஆமாம்.
ஃபுல்லாக பானையிலேயே சின்ன சைஸ்லேருந்து பெருசு. இது என்னம்மா இது கருப்பா? இது இன்னொன்று பெருசாக இருக்கேன். அதுவும் மீன் சட்டி தாங்க. அப்படியா? கருப்பு சட்டி. ஓ, இதுவும் சட்டி தானா? பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, செமையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சைஸ் தான். ஓ, இதுவும் மீன் சட்டி அப்பா எல்லாமே. தூக்கவே பிரியாணிலாம் கூட பண்ணலாம் இல்லையா? தம் போட்டு தம் பிரியாணிலாம். ஆமாம். ஏங்க சும்மா செமையாக இருக்குங்க. நம்ம இரும்பு மாதிரியே இதுவும் இருக்குது, இரும்புக்கு ஏற்ற மாதிரியே வெயிட் இருக்குது. மண்ணு தான். ஆனால் மண்ணு தான் ஃபுல்லாக. இது எவ்வளோமா வருது இது? இது எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்க வெயிட் இல்லையா? அப்பதான் அந்த தம் பிரியாணி அதெல்லாம் பண்ண முடியும். எவ்வளோ மாறுது அது? அது வந்து 400 ரூபா வருங்க. 400 ரூபா. வா சூப்பர். 400 ரூபான்றது கம்மியாகவே கொடுப்போம். விலை சொல்றது அந்த மாதிரி. சொல்றது அந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேட்கும் போது பரவாயில்ல. இப்போ எல்லாம் பாரம்பரிய உணவு முறைக்கு எல்லாம் மாறின்னு வரும்போது எல்லாம் இப்போ மண்பானையை தான் வாங்குறாங்க நிறைய பேர். இதுவும் நல்லா இருக்கு இல்லையாமா? இதுவும் அதே தான். குழம்பு வைக்கிறதுக்கு. சூப்பர் சூப்பர். நானே உங்ககிட்ட நிறைய வந்து அந்த குட்டி குட்டி அடுப்பு ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அடுப்பு, அப்புறம் குட்டி அந்த பானை மாதிரி தட்டு எல்லாமே இருக்குது இல்லையா உங்ககிட்ட? இதை பாருங்கள், இதுதான் பாவம் அவங்களோட இடமே, இதுதான் விற்கிற இடம். எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களும் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளும் ஏன்னா இப்போ பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறும்போது பாரம்பரியமான மண்பாண்டங்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் உயர்ந்த மாதிரி இருக்கும். அவங்க பாருங்கள் சொன்னாங்க, மழை காலத்துலலாம் எங்களுக்கு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. சில பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக் பண்ணி வரும்போது உடஞ்சிடுறது. மீதியாவது வந்து அவங்க வந்து மாற்றிப்பாங்க. இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது இல்லையா? மூட்டையில் வரும்போதே உடஞ்சிரும். எல்லாம் உடஞ்சி எவ்வளோ உடஞ்சிருக்கு பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் இல்லையாம்மா? இப்போ இதுலயே பூச்சட்டி அந்த மாதிரிலாம் கூட, பூத்தொட்டி பூத்தொட்டி எல்லாமே மண்ணில் எல்லாமே வருது. எல்லாம் வருது. அது என்னதுமா? அது பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கீங்க? அது திருஷ்டி பொம்மைங்க. திருஷ்டி. ஆமா, வீடு கட்டுறதுக்கு இந்த பொம்மை சட்டெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது தலைமாட்டுறது. ஓ, இதெல்லாம் நாங்க வயல்ல தான் பார்த்துருக்கோம். அந்த காலத்துல ஒரு கொம்பு மாதிரி வச்சு சோளக்கோள பொம்மையா அந்த மாதிரி வைப்பாங்க. வீட்டுக்கு வைக்கிறாங்கல்ல, புது வீடு கட்டினா வைக்கிறாங்கல்ல. இப்போமா சாதாரணமாக அது இப்போ ஒரு விலை இருக்கு. இப்போ வெயில் காலம் வரும்போது ரேட் ஏறுமா? இல்லை இல்லை, எப்பவுமே ஒரே மாதிரியான ரேட்டு தான். அப்பப்போ மாற்றிலாம் விலை கிடையாது. நாங்கள் அங்கே வாங்கின்னு வர்றதை விட 10 ரூபா வச்சு கொடுப்போம். ஓகே, ரொம்ப நல்லா. வெயிலுக்கு ஒரு விலை, மழைக்கு ஒரு விலைலாம் கிடையாது. இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம மழை காலத்தில் போனால் ஒரு ரேட்டாக இருக்குது, வெயில் காலம் போகும்போது ரேட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? சொல்கிறது தான், ஆனால் எப்போ கொடுக்குற விலை தான் தருவோம். ஓ சூப்பர் சூப்பர். எனக்கு இந்த பிரியாணி பண்ணுறது, வெஜிடபிள் பிரியாணிலாம் கூட பண்ணலாம் போல இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். ஏன்னா நான் உங்ககிட்டயே இந்த கடாயெல்லாம் நான் வாங்கின்னு போயிருக்கேன். இதெல்லாம் எவ்வளோமா? இது இந்த பூலாம் போட்டு வைப்பாங்க இல்லையா? 120 ரூபாங்க அது. ஆஹா, இதுமா பெருசு? பெருசு வந்து 180 ரூபா, 170 ரூபாய் அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதை பாருங்கள், நம்ம எதுவோ வாங்கி கொடுக்கும்போது நம்மளோட பாரம்பரியமான இந்த பூலாம் நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா வெளியில் அழகுக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி கொடுக்கும்போது இவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு என்ன பண்ணுறது, அவங்களுக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு என்னவோ ரேட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ரேட்டே கிடையாது இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த மண்பானையில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையாம்மா? ஆமாங்க, கீரை கிடையாது. மண்பானையில் சமைச்சாவே அதனுடைய டேஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக அது தூக்கி பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருந்தது, தூக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோக்கு இருக்குமா? அது வரும் இல்லையா? 2 கிலோ. ஓகே, பாருங்கள் அவங்க அழகாக என்கிட்ட பேசினே அழகாக வந்து பூ டிசைன்லாம் போட்டு செம்மையாக எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா அவங்கக்கிட்ட வந்து பேசுனதில். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இப்போ எனக்கு அதுதான் இப்போ வாங்கணும் போல் இருக்குது. அந்த கருப்பு கலர் வச்சுருக்கீங்கல்ல, இதுக்குன்னே இதை வாங்கின்னு போய் நான் பிரியாணி செய்ய போகிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கேற்ற தட்டுலாம் இருக்காமா? தட்டு நம்ம ஸ்டீல் தட்டு தாங்க. ஸ்டீல் தட்டு தான், ஆனால் சாதாரண தட்டு போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி இனிமேல் பிரியாணிலாம் செய்கிறவங்க தயவு செய்து இங்கே வாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது, ஃபினிஷிங்கும் ரொம்ப செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாங்குங்கன்னு கம்பல் பண்ணல, வாங்கலாம். ஏன்னா பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறும்போது இந்த பாரம்பரியமான மண்பானைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப இவங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, இவங்க கிட்டேருந்து பொருள் வாங்கின ஒரு திருப்தியும் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையாம்மா? ரொம்ப சந்தோஷமா இன்றைக்கி உங்ககிட்ட வந்து பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இதை பார்த்துட்டு வாங்கிறதுக்கு. கண்டிப்பாக வருவாங்க நம்மளோட இதுவை பார்த்துட்டு. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், இது கரெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேஷன் எண்டு இந்த சப்வே கிட்ட இருக்குது இல்லையா, இந்த பக்கம் சப்வேலேருந்தும் வரலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லேருந்து வெளியில் இப்படி உள்ள மார்க்கெட்லேருந்து நீங்கள் உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடு வரலாம். ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். பக்கத்தில் என்னமா இருக்குது லேண்ட்மார்க்கு, பக்கத்தில் மீன் மார்க்கெட், அதை பாருங்கள் மீன் மார்க்கெட்லாம் இருக்குது. அது எல்லாமே இதுதான் இவங்களோட கடையோட லேண்ட்மார்க் இதுதான். சரியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. வணக்கம்மா, உங்கள் பேர்? டில்லி. சூப்பராக இருக்குது பேர். எத்தனை வருஷமாம்மா நீங்கள் இங்கே கடை வச்சுருக்கீங்க? நீங்களும் அடுத்தது ஆயாக்கு அடுத்தது நீங்கள் தான் பார்த்துட்டுருக்கீங்க. இதில் எப்படி நல்லா போயிட்டுருக்கா இப்போ எல்லாம்? கண்டிப்பாக நல்லா போகும் இனிமேல். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பாரம்பரிய உணவுக்கு மாறின்னு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பாரம்பரிய சமையல் பண்ணுறதுக்கும் பாத்திரங்கள் இருக்குது அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு தெரியும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, இதை எடுங்கம்மா, கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து அலுமினியம் இது இல்லையா? இது எவ்வளோ மாறுது? 380 ரூபா. சூப்பர். இதை பாருங்கள், நம்ம எதையோ போய் வாங்குகிறோம், ஸ்டீல் வாங்குகிறோம், ரஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது. பட் வந்து இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுலேயே சின்னது இருக்குது இல்லையாம்மா? தூக்கவே முடியல, செம்மையாக இருக்குது. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படிம்மா பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க போல இருக்கு, பானைகள் எல்லாம் இல்லையா? கண்டிப்பாக ஷோ. இது தண்ணி பானை இல்லையா? கீழே தண்ணி பானை, இது பொங்கல் வைக்கிறது. அது திருஷ்டி. இது திருஷ்டி பானை. வா, இந்த பாருங்க, லாக்கெல்லாம் நீட்டின் ரொம்ப பயமாக இருக்குது பார்க்கும்போதே. செம சான்ஸே ரொம்ப நல்லா இருக்கு. இதை எடுக்குமா சட்டி. இதை பாருங்க, செம்ம வெயிட்டாக இருக்குது. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அங்கே ட்ரெடிஷ்னல். இதில் சாதாரண சாம்பார் கூட பண்ணலாம்ல? பிரிஞ்சி, உப்புமா, பொங்கல் எல்லாமே இதில் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு எது நல்லா போகிறதுன்றதை வச்சு நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. சில பேர் மீன் குழம்பு வைக்க வாங்குறாங்க, சில பேர் அவங்கவுங்க தேவைக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சட்டி கூட இருக்குது அழகாக. அது வந்து அலுமினியத்தில் வந்து இந்த 2 பக்கமும் காது இருந்தது. இது மண்ணிலேயே செஞ்சுருக்காங்க. வளையம் நல்லா பிடிச்சிக்கலாம். இப்போ சுடுமா ரொம்ப? இது அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுப்பு மேலே இறக்கி வச்சு கூட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கும். ஆனால் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன்மா, சின்னது இந்த சாதாரண கடாயெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மண்பாண்டத்தில். நல்லா அது கேஸ் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த கொதிப்பு தன்மை சூடு இருக்குது. ஆமாம். இதை பார்க்கும்போது இதெல்லாம் வாங்கி நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தயிர் உரவிடுறதுக்கு, அப்புறம் கீரை கடையிறது, ரசம் வைக்கிறதுக்கு, காரக்குழம்பு வைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஆடி செவ்வாய் வரும் இல்லையா நம்ம வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயிலில், அப்போ வருஷம் நான் வந்து 1-2 வாங்குவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இப்போ இதை பார்க்கும்போது இதுவே நான் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். இது எங்களோட சமையலுக்கு சாதாரண சாம்பார் அந்த மாதிரி நான் உப்புமாலாம் கூட பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இதை பாருங்கள், இதுதான் ஸ்டேஷன்லேருந்து இப்போ எல்லாம் இறங்கி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்டேஷன் ரோட்டில் தான் இது இருக்குது. லாஸ்ட்டு இதை பாருங்கள், அழகாக குட்டி பானைகள்லாமும் நல்லாயிருக்கும். டிசைன்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ மாறுது? 150. ஓகே. அந்தந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் 50 ரூபாலேருந்து இருக்கும். அடுப்பு இதுதான் மானாமதுரை அடுப்பா? இது வந்து இதுவா பெரிய பாளையம்? ஓகே ஓகே. இந்த பாருங்க, மானாமதுரை அடுப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதாவது க்ளீனாக இங்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது.
அந்த காலத்து அடுப்பு மாதிரியே இந்த பக்கம் இதெல்லாம் வருது. இது வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாளையத்துலேருந்து வருது. டிசைன் வேறு மாதிரி இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அடுப்பு எல்லாமே. இதுலேயே சின்ன அடுப்பு கூட இருக்குது இல்லையா? பார்த்து பாருங்கள். இவங்ககிட்ட சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து இதை பாருங்கள் அழகாக. இதுக்கு ஏற்ற மாதிரி பானை சில பேர் குட்டியாக பொங்கல் வைக்கிறதுக்கு கூட வாங்கி வைப்பாங்க இல்லையா? இதை பாருங்கள், குட்டி அடுப்பு இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசு இருக்குது. ஓ, இது மேலே வச்சு இப்படி வைக்கலாம். இதை பாருங்கள், அழகாக இருக்குது. குட்டி அடுப்பு, அதுக்கு மேலே பானை. இதில் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல இடம். இதை பாருங்கள், இன்னொரு மாடலும் காமிச்சிருக்காங்க. செமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இங்கே தேடின்னு வந்தால் உங்ககிட்ட எல்லாமே கிடைக்கும். அவங்க அம்மா ஈஸ்வரி அம்மா கடையிலையும் கிடைக்கும், டில்லி அம்மா கடையிலையும் கிடைக்கும் இல்லையா? எல்லாமே இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வருவாங்க. எல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. இதை பாருங்கள், பிரியாணி பண்ணுறதுக்கு, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் எது வேணாலும் பண்ணலாம். சூப்பர், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றிம்மா. பார்க்கலாம். இதே மாதிரி பக்கத்துலேயும் ஒரு கடை இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்து சைஸ் பானை, இதை பாருங்கள், பொங்கல் பானை, அடுப்பு எல்லாமே இருக்குது. இவங்க அம்மா இருந்தாங்கன்னா நல்லா பேசுவாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து வெளியில் சாப்பிட போயிருக்காங்க போல இருக்குது வீட்டுக்கு. இதை பாருங்கள் அம்மா, இப்போ மண்பானை பார்த்தேன் இல்லையா, அங்கே வேறு மாதிரி இருக்குது கடாய், இங்கே வேறு மாதிரி இருக்குது ஃபினிஷிங். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது என்னது? இது மதுரை. ஓ, மதுரையிலேருந்து. ஓ, இதை பாருங்கள், இது மதுரையா? இது எவ்வளோ? 400 ரூபாமா இதுவும். இதை பாருங்கள், இதுக்கு வந்து அலுமினியம் ஹேண்டில் வச்சுருக்காங்க 2 பக்கமும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது உள்ளலாம். இதை பாருங்கள், இதே மாதிரி கடாய் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே தான் இது. இது வந்து இது டெரக்கோட்டா மாதிரியே இருக்கு, கிடையாது, ஆனால் மண்ணு தான், சுட்ட மண்ணு தான். இதெல்லாம் எவ்வளோமா வந்து? 150 ரூபா. இது மூடியா? இது பானைக்கு மூடியும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை பாருங்க. நீங்கள் எல்லாம் ஆடி செவ்வாய்க்கு வந்து கடை போடுவீங்கல்ல அங்கே சிவன் கோவில் கிட்ட. இதை பாருங்கள், எல்லாமே இருக்குது இவங்ககிட்டையும். அடுத்து வர சம்மர் சீசனுக்குலாம் இந்த பானையிலே வந்து டேப் வச்சு வருது பாருங்கள். இதில் வைக்கும் போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிடும் இல்லையா, சில்லுன்னு ஆகிடும். ஈர துணியெலாம் போட்டு வைக்கிறாங்களே நிறைய பேர், அதெல்லாம் வேணாம். சூப்பர், ரொம்ப நன்றிம்மா. மேம், உங்கள் பேர் என்ன? உமாவா? எங்கேருந்து வரீங்க? செந்தில் நகர், வில்லிவாக்கம், செந்தில் நகர். இப்போ இங்கே வந்து என்ன வாங்க வந்திருக்கீங்க? இப்போ பொங்கலுக்கா? பொங்கல் பானை எதுக்கு? வீட்டுக்கா இல்லை ஸ்கூலுக்கு? ப்ராஜெக்ட் ஒர்க், குழந்தைக்கோசரம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா பானை? எது? இங்கே இருக்க பானை பாருங்க, அழகாக. அதை பாருங்க, மேம் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக. சாரும் கூட வந்திருக்காரு, ஏன்னா சிங்கிளாக எடுத்துன்னு போக முடியாது அப்படின்றதால அவரும் வந்திருக்காரு. பாருங்க, அடுப்பு சூப்பர், நல்லா இருக்கு. சார், உங்கள் பேர் என்ன சார் சொல்லுங்க? சுதாகருங்க. நீங்கள் நிறைய மண்பானைகள் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய வாங்கியிருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கிங்க தான் அதை வாங்குவேன். ஓ, அப்படியா? பசங்க தேவைப்படுது. எங்க குழந்தை கிடையாது, எங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்க அக்கா பொண்ணு குழந்தை எங்களுக்கு தேவை. எல்லாமே இங்க தான் வந்து வாங்குவோம். எப்போ இப்போ பல வருஷமா இங்க இருக்கு, நிறைய வாங்கியிருக்கு அது மாதிரி. அதனால மறக்காம இங்க வந்து வாங்கிடுறோம். இதை யூஸ் பண்றதுல நம்மளுக்கு நிறைய உபயோகங்கள் இருக்கு இல்லையா, பயன் இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்களே நம்ம இது பண்ணோம்ல, அப்ப எல்லாம் என்னென்னமோ போயிட்டு இருக்கு அலுமினியம் ஸ்டீல்னு. கரெக்ட். அவங்களே நம்ம இது பண்ண ஊக்குவிக்கணும்ல. இது நம்மளோட பாரம்பரிய இதுதான். கிராமத்துலலாம் இது அகப்ப வரைக்கும் இருக்கு. இங்க அகப்ப இருக்கான்னு தெரியல, ஊர்ல எல்லாம் அகப்ப வரைக்கும் குழம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் இப்ப கிடையாது. அதுவே ஹெல்த்தி. இப்ப எல்லாம் காப்பர் கீப்பர்னு போடுறாங்க, அதெல்லாம் ஹெல்த்தியே கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட் அகப்பை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே சாம்பார் எடுக்கிறதுக்கு. என்னது அது? என்னமா அது? பெயிண்ட் அடிச்சு ஒன்று வருது, அது பேரு
டெரகோட்டா டெரகோட்டா யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணுவோம். இதான் இதுதான் நல்ல மண், நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்காங்க டெரகோட்டா. அது சும்மா பார்க்க பெயிண்ட் மேல நல்லா இருக்கும், ஷைனிங்காக இருக்கே தவிர அவ்வளோ நல்லது கிடையாது. அது கூட கெடுதல் தான் உடம்புக்கு. இதுதான் இந்த மண்பானையை வந்து வாங்கும்போது தான், மண்பாண்டங்களை வாங்கும்போது நம்மளுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட்டும் இதில் கிடைக்கும், மற்றதெல்லாம் கிடைக்காது. சூப்பர். யூஸ் பண்ணுறது மேம், நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். எப்போ அது இல்லை சார் சொல்லிட்டாரு, இன்னும் நிறைய வாங்கி தரேன். ஆனால் எடுத்து யூஸ் பண்ணல. பணிகாரத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க, நிறைய வாங்கி கொடுத்துருங்க. மண்பானையில வெரைட்டி நிறைய இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணல. கொஞ்சம் இனிமேல் யூஸ் பண்ணுவோம். சரியில்லாதனால நான் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இனிமேல் எல்லாமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம் மேம். உங்ககிட்ட அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சார். தேங்க்யூ 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 ஸோ மச். பாருங்கள், பானையை கையில் எடுத்துட்டாங்க. அடுத்தது ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கா அது பாருங்கள், பொங்கல் பானையை எடுத்தாச்சு. சார் ரெடி ஆகிட்டார். அடுத்தது அடுப்பை எடுத்துன்னு இப்போ கிளம்ப போகிறாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நம்ம பார்க்கலாம். ஓகே மேம், நீங்கள் உட்காருங்க, நான் தரேன். பாருங்கள், ஈஸ்வரி அம்மா கிட்ட தான் இவங்க வந்து அப்பப்போ வாங்குவாராம். இப்போவும் வந்து ப்ராஜெக்ட்டுக்கோசரம் இந்த பாருங்கள், ஈஸ்வரி அம்மா ரெடியாக இருக்காங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, சூப்பர். தேங்க்யூ மேம். இதே மாதிரி நம்ம நிறைய மண்பாண்டங்களை நம்ம நிறைய வாங்குவோம். எல்லாமே இதில் சமைப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நாளைய சமுதாயம் வந்து அடுத்த இது ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பாய் பாய் பாய். அம்மா ரெடியாக இருக்காங்க உட்காந்துட்டு ஒன்று கொடுக்கறதுக்கு. இது ஆக்சுவலாக நம்மளோட பாரம்பரியமான மண்பாண்டங்கள். சரியா? இதை நம்ம இதில் வந்து நான் நிறைய மண்பாண்டங்களை நான் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும். தயிர்லாம் நீங்கள் உர விட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ செமையாக, அது என்ன சொல்கிறது, தண்ணி எல்லாம் போயிட்டு அந்த தயிர் மட்டும் அவ்வளோ அழகாக திக்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட இந்த மண்பானையில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே வருது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், அழகாக குட்டி குட்டி அடுப்புலேருந்து, குட்டி பானைகள்லேருந்து, பெரிய அடுப்புலேருந்து, பெரிய இதுலேருந்து எல்லாமே இருக்குது. பருப்பு சட்டி இதை பாருங்கள். ஈஸ்வரி அம்மா, உங்களை நீங்கள் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வரணும், வந்து வாங்குவாங்க. ஓகேவா அம்மா? பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பால் பொங்கல் பொங்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், அப்போ கூட அவங்க நம்மக்கிட்ட பேசினே வந்து அழகாக அந்த பெயிண்ட் பண்ணுறதுல அவ்வளோ அழகாக அதை பாருங்கள் பேசினே இருக்காங்க. பட் வந்து கை வந்து வேலை பண்ணினே இருக்குது. அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கண்ணு பார்க்கணும் கையை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இவங்க நம்மக்கிட்ட பேசினே அழகாக பெயிண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடைக்கு ஒரு கஸ்டமர் வரும்போது சிரித்து நம்ம பேசணும். அது வந்து ஈஸ்வரி அம்மா கிட்ட ரொம்பவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்து வாங்கும்போது உங்களுக்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும். சரியா? இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ. பாய். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றிம்மா. இதை பாருங்கள், இதுதான் வில்லிவாக்கம் ஸ்டேஷனோட இது காம்பவுண்ட் வால். அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் ஸ்டேஷனுக்கு அப்படியே நம்ம போகலாம். அதை பாருங்கள், இங்கே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர், அந்த பெரிய மரம் இருக்குது இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட தான் டிக்கெட் கவுண்டர். இது நியர்பை தான், இந்த ஆன் தி வே ஆன் தி ரோட்லேயே இருக்குது. ஸ்டேஷனுக்கு போகிறவங்க வர்றவங்க எல்லாம் நல்லா இதுங்க, அந்த பக்கம் நல்ல சௌகரியமாக இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் இது வசதியாக இருக்குது இல்லையாம்மா? ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உங்களை இன்றைக்கி பார்த்து பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாமா? வாங்க.